ஹலோ காய்ஸ், இது உங்கள் தமிழ் அனிமே. இன்றைக்கி நாம் பியாண்ட் த டைம் கேஸ் அனிமேவோட 12th எபிசோட தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். அடுத்த சீனில் ஒருத்தனை காட்டுறாங்க. இவன் ஜிக்ஸாங் செக்டோட எல்டர், இது வஜ்ர செக்ட்னு கூட சொல்லலாம். இதுக்கு முன்னாடி எபிசோடில் ஹீரோவை செக்டவே அழிச்சிருப்பான்ல, அதோட லீடர் தான் இவன். அவன் வெளியே உட்காந்து புலம்பிட்டு இருக்கான். என்னோடய கிஃப்ட் அவருக்கு பிடிச்சிருக்கே இல்லையான்னு தெரியலையே, அப்படி பிடிக்கலன்னா என்ன பண்ணுறது? அப்படியே அவன் அங்கேயே நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணுறான். அந்த நேரத்தில் கதவு ஓப்பன் ஆகுது. அதுலேருந்து செக்தி எல்டர் சிஓ இவன் வரான். ஆனால் எதுவுமே கண்டுக்காமல் போகிறான். ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் கேட்டது என்னாச்சு? இதை பாரு, என்னோட 7 பிளேட் ஐஸ்க்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. அதனால் லோ ரேங்க் சோல்ஜர்ஸை கொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் உன்னோட ரிக்வெஸ்ட் ஒரு நல்ல காரணமாகவே இல்லை. சிஐயும் நான் நிறைய ஏன்சியன்ட் புக்கை படிச்சிருக்கேன். அது குறிப்பிட்ட மாதிரி சூக்கிங் வருங்காலத்தில் பெரிய ஆளாக வருவான். சொல்லப்போனால் அவங்க 7 பிளேட் ஐஸி அழிக்கிற அளவுக்கு பெரிய ஆளாக வருவான். இது தேவையில்லாத பேச்சு, அது மாதிரி எதுவும் நடக்காது. நிலுங்க நீங்கள் உண்மையாக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் ஏன்சியன்ட் புக்கில் குறிப்பிட்டு இருக்குது. இதை கேட்ட அவரை போட்டு திட்டிகிட்டு இருக்காரு. நீ இன்னும் ஏர்லி ஃபவுண்டேஷன் லெவலே ஸ்ட்ரக் ஆகியிருக்க, இதை பற்றி பேச வந்துட்டியா? அப்போ அவர் கிஃப்டை கேட்டால் அவர் அமைதியாக ஆகிடுறாரு. அவர் அதை வாங்கிக்கிட்டு, சரி உன்னோட ரிக்வெஸ்ட்டை நான் கன்சிடர் பண்ணி பார்க்குறேன்னு சொல்கிறாரு. இது என்னால் முடிஞ்ச சின்ன விஷயம்னு அவர் திரும்ப புக்கை படிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஏன்னா ஹீரோவை கொல்ல ஆல்ரெடி பண்ணுறாரு. அடுத்த சீனில் ஒருத்தன் ஸ்டோனை செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இது உண்மையிலே நீ தான் ரிஃபைன் பண்ணிய? நம்ம ஹீரோவும் ஆமான்னு சொல்கிறான். இதை கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுறான். இது ரொம்ப ஹை குவாலிட்டியாக இருக்குது. இதே மாதிரி புதுசாக கொண்டு வாங்க, நான் கண்டிப்பாக சரியான வெளியே தருவேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹெல்ப்ஸ் வேணால் கூட கேளுங்க, இங்கே இருக்குது. அப்போ ஹீரோ ஒரு பேப்பரை எடுத்து கொடுக்குறான். அவரும் அதை வாங்கிக்கிட்டு இதில் இருக்க எல்லா ஹெல்ப்ஸும் இங்கே இருக்குது. ஆனால் பீட் கன்சல்டிங் லீப் மட்டும் இல்லை, அது ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ பக்கம் இருக்கிறவங்க சொல்லலாம், கடைக்காரர் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா ஹெல்ப்ஸும் குவாலிட்டியாக இருக்குமா? இதை கேட்ட கடைக்காரர், இதை பற்றி உனக்கு என்ன தெரியும்னு திட்டிகிட்டு இருக்கான். அப்பாவும் இதை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் இது எல்லாம் என்னோடய சீனியர் சிஸ்டருக்கு பிடிக்கும். ஆனால் இதோட பேருன்னு அவன் தடுமாற, அதுக்கு அவர் பீட் கன்சல்டிங் லீப்புன்னு சொல்கிறாரு. ஆமாம், அதுதான் ஜூனியர். இது எதுக்கு உங்களுக்கு தேவைப்படுது? இது மற்ற ஹெர்ப்ஸோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணோம், அது இல்லாமல் சருமத்தை அழகாக்கும். நீங்கள் நல்ல தகவலை சொல்லியிருக்கீங்க, அதனால் இதை வச்சுக்கோங்க. ஆனால் நான் ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட இருந்து எந்த பொருளும் வாங்க மாட்டேன். ஆமாம், நீங்கள் எதுக்காக என்னோடய கழுத்தையே பார்க்குறீங்க? என்னோடய கழுத்து ரொம்ப அழகாக இருக்கா என்ன? ஜூனியர் சிஸ்டர், என்னோடய கழுத்து ரொம்ப அழகாக இருக்குன்னு நீங்கள் ஒருத்தர் சொல்லியிருக்கேன். நான் ஒன்றும் அதை சொல்லலை. சரி, நான் இங்கேருந்து கிளம்புறேன். எனக்காக சீனியர் சிஸ்டர் வெயிட் பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். அந்த கடைக்காரர், இதில் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே இருக்குது. அதே மாதிரி அந்த பையன் சொன்ன மாதிரி அந்த செக்டில் அழகான பொண்ணு இருக்குமா என்ன? ஆனால் ஹீரோ எதுவுமே கண்டுக்காமல் அங்கேருந்து போயிடுறான். அடுத்த சீனில் அந்த கடைக்குள்ளே புதுசாக ஒரு பொண்ணு என்ட்ரி ஆகுது. மாஸ்டர், நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா ஹெல்ப்ஸும் உங்களுக்கு டேரக்ட் அனுப்பி வச்சுட்டேன். புலர் மூக்கிங். அப்போ அவள் கேட்குற எல்லா ஹெல்ப்ஸும் எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் அவள் ஹீரோ செஞ்ச பில்ஸை எடுத்து பார்க்குறேன். இது புதுசாக இப்போ தான் தயார் செஞ்சு இங்கே வந்திருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதோட குவாலிட்டி ரொம்ப க்யூராக இருக்குது. இது எங்கே வாங்கினீங்க? இது 7th பீக்கில் இருக்க புது ஸ்டூடெண்ட்டால் செய்யப்பட்டது. இப்போ தான் உங்களை கடந்து போனான். அப்போ அவள் கடந்து போனதை நினச்சி பார்க்குறா. நீலேருந்து அந்த பையன் செஞ்ச எந்த பில்ஸையும் செல் பண்ணாதீங்க, எனக்காக அதை எடுத்து வைங்க. அடுத்த சீனில் நம்பர் 6 தான் ஹீரோவை கூப்பிட்றான். இதை கட் பண்ணி அடுத்த சீனில் பார்த்தா ஒருத்தர் அடிச்சுட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ நம்பர் 6 சொல்கிறான், இந்த டிஸ்பேச் டிவிஷனுக்கு புதுசாக வந்த சீப் யூஸ்லெஸ் ஆட்டங்குது. அவன் வாட்டர் டிவிஷனுக்கு பாதி வருமானம் வர மாதிரி பண்ணிட்டான். அதனால தான் அவங்க இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நான் இதை பற்றி கண்டிப்பாக விளக்கம் கேட்பேன். ஆனால் ஒன்று யாருக்குன்னா பயங்கரமாக காயம்பட்டு அவங்க கண்டிப்பாக பதில் சொல்லியாகணும். அப்போ வார்த்தை இவங்க மேலே வந்து விழ, ஆனால் அவங்க 2 பேரும் காலை வச்சு தடுத்துடுறாங்க. அவனும் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடறான். அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோக்கு எறும்பு கொடுத்தவன் வரான். இவனோட பேர் ஆங்செங். அப்போ அவன் எவ்வளோ தைரியம் டிஸ்பேச் டிவிஷனுக்கு, அவங்க எப்படி நமக்கு இந்த மாதிரி செய்யலாம்? எங்கே அந்த ஜாங்காங்? அப்போ அந்த இடத்துக்கு ஜாங்காங் வரான். எந்த நாய் சத்தமாக குலைக்கிறது? அதுவும் அந்த நாய் ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றிட்டு இருக்குது. இது இந்த 7th பீக்குக்கே அவமானம். ஒருவேளை உனக்கு எந்த பொண்ணும் இல்லைன்னு இப்படி பண்ணுறியோ? இதை கேட்டு அவன் கடுப்பாகி கத்த, ஆனால் ஒரே அடி தான், பறந்து போய் கீழே விழுறான். கீழே விழுந்து தான் அவனை கொல்லுங்க அடிங்கன்னு கத்திட்டு இருக்கான். அப்போ ஒருத்தன் அவன் பின்னாடியே அடிச்சிடுறான். அவனை வெறியாகி அவனை ஒரே அடி தான், அந்த பக்கம் பறந்து போயிடறான். அந்த நேரத்தில் ஆங்சிங்கை பார்த்து அட்டாக் பண்ண, ஆனால் ஹீரோ அதை தடுத்துடுறான். இதை பார்த்து அவன் தேங்க்ஸ் பதில்னு கத்த, நம்ம ஹீரோவை எதுக்குடா சொன்ன மாதிரி முடிக்கிறான். அப்போ இவன் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து என்ன அட்டாக் பண்ணுறீங்களான்னு கத்திகிட்டே இருக்கான். போதும் நிறுத்துங்கன்னு நம்பர் 6 சொல்கிறான். இதை கேட்ட ஹீரோவும் அவனோட பவரை யூஸ் பண்ணி எல்லாரையும் முட்டி போட வச்சிடறான். அப்போ சாங்கிங், என்னோட கிராண்ட் ஃபாதர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் இந்த 7th பீக்கோட எல்டர். அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு எல்டர்லி வராரு. என்ன வகையான ப்ரெஷர் இது? அது மட்டும் இல்லாமல் இவர் ஃபவுண்டேஷன் தேர்தல் இருக்காருன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோவும் நம்பர் 6ம் பயப்படாமல் நிற்கிறாங்க. அப்போ நம்பர் 6 அவருக்கே கை காட்டுறான். உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது 2 டிவிஷனும் ஃபைட் பண்ணுறதுக்கு? இதுக்கு தண்டனையாக 3 மாதம் சம்பளம் கிடையாது. அப்போ அவர் நீ என் கூட வரணும்னு சாங்கிங்கை கூட்டிகிட்டு போயிடறாரு.
அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு வாங்க போகலாம்னு நம்பர் 6 சொல்கிறான். அப்போ ஆங்சங் ஹீரோ கிட்ட வந்து நீ தானே சூக்கிங்கன்னு கேட்குறான். ஆனால் ஹீரோ என் பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறான். நீ தான் எனக்கு கடையில் அந்த இருப்பை தந்த. ஆமாம் எனக்கு ஞாபகம் இருக்குது, அதனால தான் உதவி பண்ணீங்க, இல்லை சும்மா தான். இதை கேட்டதை நீ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சிரிக்கிறான். சரிவா உன்னோட இடத்துக்கு போகலாம், அங்கே போய் ப்ராப்பராக அறிமுகப்படுத்திக்கலாம். ஆனால் ஹீரோ எனக்கு தேவையில்லைன்னு சொல்கிறான். சரி நான் கிஃப்ட் எடுத்துகிட்டு வரேன்னு ஓடுறான். திரும்பவும் எனக்கு தேவையில்லைன்னு சொல்கிறான். ஆனால் அவன் அங்கேருந்து ஓடியே போயிடுறான். அடுத்த சீன்லாம் ஹீரோவோட இடத்துல தான் இருக்கான். அப்பா அவன் அது பெருசாக இருக்குது, சூப்பராக இருக்குன்னு பேசிகிட்டே இருக்கான். அந்த நேரத்தில் அவன் பார்மேஷன் தெரியாமல் கையை வைக்க அந்த இடத்துக்கு டேபிள் சேர்லாம் வந்துடுது. இதை பார்த்து அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். இப்போ ஒயின் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஒரு மொட்டையை தூக்கி போகிறான். அப்போ ஹீரோ நான் அந்த இடத்துல ஒருத்தனா கொண்டேன்னு சொல்கிறான். அதுக்கு அவன் ஒரு வேளை ஒயின் பார்த்து அதனால கொண்டுட்டியான்னு கேட்குறான். இதை கேட்ட ஹீரோவுக்கு விருப்பாக வருது. திரும்பவும் அவன் ஒரு வேளை உங்களுக்கு ஒயின் கூட ஸ்நாக்ஸ் சாப்பிட பிடிக்காதோ, ஆனால் ஒயின் கூட சேர்த்து சாப்பிட நல்லா இருக்குமே. அப்போ ஹீரோ கோவத்தில் அந்த முட்டையை உடைச்சிடறான். சரி கோவப்படாதீங்க, பார்த்துக்கலாம். இதை பார்த்து ஹீரோ இன்னும் விருப்பாக்குறான். அடுத்த சீனில் ஹீரோ ரோட்டில் நடந்து போக அங்கேயும் வந்து ஒயின் குடிக்கிறியான்னு கேட்குறான். அடுத்த சீனில் ஹீரோ கொண்டுட்டு இருக்க அங்கேயும் வந்து ஒயின் குடிக்கிறியான்னு கேட்குறான். இந்த மாதிரி ஹீரோ போகிற இடத்துக்கு எல்லாம் வந்து ஒயின் குடிக்கிறியான்னு கேட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான். கடைசியாக ஹீரோ வரைஞ்சிட்டு இருக்க அங்கேயும் வந்து ஒயின் குடிக்கிறியான்னு கேட்டு டார்ச்சர் பண்ணுறான். சரி எனக்காக சமைக்க முடியுமா? இதை கேட்ட ஹீரோ அவனுக்கு வெறுப்பில் சமைச்சிட்டு இருக்கான். கடைசியில் எல்லாத்தையும் சமைச்சு அவன் முன்னாடி வைக்கிறான். அவனும் அதை எடுத்து சாப்பிட்றான். அப்போ ஒரு மாதிரி பண்ண அப்போ ஹீரோ அவனை போட்டு தலை ரெடியாக இருக்கான். அவனும் சூப்பர்னு கத்துறான். உண்மையிலேயே நல்லா இருக்கான்னு ஹீரோ கேட்குறான். அப்போ அவன் ஹீரோவுக்கு ஒரு முட்டையை தரான். இதை மாதிரி இதை உடச்சி ட்ரிங்க் பண்ணணும். இதை கேட்ட ஹீரோவும் அதே மாதிரி பண்ணுறான். நம்ம ஹீரோவுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே 2 பேரும் சேஸ் அடித்து எல்லா சாப்பாடும் சாப்பிட்டு மட்டாயிடுறாங்க. அப்போ ஆங்சங் ஹீரோ கிட்ட கேட்குறான், உனக்கு பிடிச்சவங்க யாரா இருக்காங்களான்னு. அதுக்கு ஹீரோ இல்லைன்னு தலையாட்டுறான். எனக்கு தெரியும், உன்ன மாதிரி அழகாக இருந்தால் எல்லா பொண்ணுங்களும் பின்னாடி வருவாங்க, ஆனால் என்னை யாருக்குமே பிடிக்காது. நான் ஒன்று சொல்லட்டேன், என்னோடய சீனியர் சிஸ்டருக்கு நான் பல வருஷமாக பல கிஃப்ட்டுகள் அனுப்பியிருக்கேன். அவங்க இப்போ தான் என்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டாங்க, அதை நான் சீக்கிரமாக கண்டுபிடிச்சி கொடுப்பேன். இப்போ அவங்களுக்கு என் மேலே அக்கறை இருக்குது தானே. அப்போ ஹீரோ வாயை பிடிச்சிட்டு இருக்க, நான் சொல்கிறது காமெடியாக இருக்கா? இல்லை கங்க்ராச்சுலேஷன்னு ஹீரோ சொல்கிறான். அடுத்த தடவை நான் சீனியர் சிஸ்டர்கிட்ட நான் அறிமுகப்படுத்துறேன்னு சொல்லிட்டு அங்கேயே புலம்பிட்டு இருக்கான். அடுத்த சீனில் ஹீரோவும் ஆங்செங்கும் பொருளெல்லாம் விற்கிற கடைக்கு தான் வந்திருக்காங்க. அப்போ ஹீரோ ஒரு சில பொருளெல்லாம் கீழே கொட்டுறான் விற்கிறதுக்கு. அப்போ கடைக்காரன், மை ஃப்ரெண்ட், இது என்னால் ஏற்றுக்க முடியுது. இப்போ தான் ஜிங்சாங் செக்டில் பொருளெல்லாம் திருட்டு போயிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த பொருளெல்லாம் இதுவாக தான் இருக்கணும். இதை கேட்டு ஆங்செங் கோவப்படுறான். நம்ம ஹீரோவும் கடைசியாக ஜிங்சாங் செட் அவங்களோட ஆட்டத்தை ஆரம்பிச்சாட்டாங்களா? கண்டிப்பாக ஜிங்சாங் செட் இந்த சிட்டியில் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்கணும். நான் இதை என்னோடதுன்னு ப்ரூவ் பண்ணணும், இல்லைனா இங்கேருந்து அதை எடுத்துகிட்டு போகணும்னு யோசிக்கிறான். எவ்வளோ தைரியம் பொருளை திருட்டிட்டு இங்கே வந்திருப்பேன், நான் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். இதை கேட்டதான் இன்னும் கோவப்படுறான் ஆங்செங். ஆனால் அந்த கடைக்காரன், நீயே பொண்ணு பின்னாடி சுற்றிட்டு இருக்குன்னு திட்டி விட்டுறான். அப்போ ஆங்செங் தங்கிட்டே இருக்க எல்லா ட்ரெஸ்ஸையும் கீழே கொட்டுறான். நான் ஒன்றும் தெரியல, இது எல்லாம் என்னோடய சீனியர் சிஸ்டருக்குன்னு கத்துறான். அப்போ அந்த இடத்துக்கு மெர்மெய்ட் பிரின்ஸ் வரான். என்ன பிரச்சனைன்னு கேட்குறான். இதை பார்த்த கடைக்காரன், என்னடா அதுக்குள்ளே ரிப்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்துட்டாங்க? நான் ஒன்றும் ரிப்போர்ட் பண்ணல, அவங்களா தான் இங்கே வந்திருக்காங்க. நீ தான் ஜிங்சாங் செட்டில் திட்டி இருப்ப, அதனால் உன்னை நான் அரெஸ்ட் பண்ண போகிறேன். இதை கேட்ட ஆங்செங், நீ என்ன மட்டாலா? இங்கே இருக்க எல்லா பொருளும் என்னோடய சீனியர் சிஸ்டர் தான். நீ என்னமோ ஜிங்சாங் செட்டுன்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு இப்போ புரியுது, நீங்கள் திருட்டு மறைக்கிறதுக்கு ஒரு பொண்ணை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. போய் அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு வாங்க. அப்போ அந்த இடத்துக்கு யாரை என்னை கூப்பிடுதுன்னு ஒரு பொண்ணு வருது. இவளோட பேர் ஜாங் திங். அவன் நடந்து வர தரையெல்லாம் பழந்துக்கிட்டு மேலே பறக்குது. எல்லாரும் செகண்ட் பிரின்ஸுக்கு வணக்கம்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் பவர்ஃபுல்லாக இருக்கா, இவன் நேரடியாக 7th வீக் மாஸ்டரோட ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்கிறான். அப்போ கடைக்காரன் சேர் எடுத்துகிட்டு வர, ஆனால் அது ஆங்செங் வாங்கிட்டு வந்து சீனியர் சிஸ்டருக்கு போடுறான். என்ன பிரச்சனை இங்கே? சீனியர் சிஸ்டர் இவங்க எல்லாரும் சேர்ந்து எங்கள் மேலே திருட்டு கேஸை கட்ட பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் உங்களுக்கு கொடுக்க வச்சுருந்த பொருளை ஜிங்சாங் செட்லேருந்து திருட்டிட்டு வந்தீங்கன்னு சொல்கிறாங்க. இந்த சான்ஸ்லேயே ஆங்செங், எனக்கு உங்கள் மேலே 8 வருஷமாக ஃபீலிங்ஸ் இருக்குன்னு வேறு ப்ரப்போஸ் பண்ணுறான். அப்போ நிறைய பேர் இவங்க செகண்ட் பிரின்ஸ் தானே, இவங்க மட்டும்தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் தாண்டி ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் அடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா பேட்டிலையும் வின் பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்தில் ஆங்செங் ஹீரோவை கூப்பிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோவும் செகண்ட் பிரின்ஸுக்கு வணக்கம்னு சொல்கிறான். அப்போ கடைக்காரன், என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் சொல்லிட்டேன்னு மன்னிப்பு கேட்குறான். அதுக்கு செகண்ட் பிரின்ஸ், இது என்னோட பொருள், நீ தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுற. அது மட்டும் இல்லாமல் ஜிங்சாங் செட்டுக்கு உதவி பண்ணுறேன். இன்னும் 3 நாள் அவங்க என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும், இல்லைனா என்ன நடக்குன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ ஆங்செங் பாரும்போது மெர்மெய்ட் பிரின்ஸ் அடிச்சுட்டு போகிறான். அப்போ கடைக்காரன், நான் உங்களுக்கு 3 மடங்காக காசு தரணும்னு சொல்கிறேன், அதே மாதிரி கொடுத்துட்றான். அதை வாங்கிக்கிட்டு அப்படியே மெர்மெய்ட் பிரின்ஸை கிராஸ் பண்ணி போகிறான். வரும்போது ஹீரோவோட சேடாவை அவன் மேலே ஏற்றிட்டு போகிறான். அப்போ அவன் ஹீரோவுக்கு மேலே அவனோட பிளானோட மார்க்கை சீல் பண்ணுறான். இன்னும் கொஞ்ச நாள் நீ செத்து போயிடுவிடான்னு சொல்கிறான்.
அப்போ ஹீரோ அவன் மேலே போட்ட மார்க் எரேஸ் பண்ணிடுறான். அவங்ககிட்ட 2 பர்சன்டேஜ் கார்ட்ஸ் இருக்காங்க. சரியான நேரத்துக்காக வெயிட் பண்ணணும்னு சொல்கிறான். ஏதோ சம்பவம் காசு இருக்கு போல். அடுத்த சீனில் ஜிங்சாங் டில்டரை தான் காட்டுறாங்க. இதை எடுத்துகிட்டு போய் செகண்ட் பிரின்ஸ் கிட்ட கொடுத்துரு. ஒரு நிமிஷம் நில்லு, இதையும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துன்னு 2 கோல்டன் போட்டு தரோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறது? முடிஞ்ச அளவுக்கு அவங்ககிட்ட இருந்து தள்ளி இருக்கிறது தான் நல்லது. இவங்க நம்ம ஹீரோவை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் அந்த பொண்ணு ஹீரோவை பார்க்க வந்திருக்கு. மாஸ்டர், நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எல்லா நாளும் 1 மணி நேரம் மெர்மைட் பிரின்ஸ் கார்ட்ஸ் இல்லாமல் சுற்றிட்டு இருப்பான். இதை கேட்டதை ஹீரோ அவளுக்கு ஒரு காயினை தரான். இது மீன் பிடிக்க வேண்டிய நேரம்னு ஹீரோ சொல்கிறான். இதோட இந்த எபிசோடு முடியுது கைஸ். நம்ம அடுத்த எபிசோடில் சந்திப்போம். பாய் கைஸ்.